டாக்டர் பாலாவை அறிமுகப்படுத்தி அஹ், அவரு பேச நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உதயநிதி ஐயா, நல்லா இருக்கீங்களா? நான் கமலா நலம் பேசுறேன் நலம், ஐயா. அனைவருக்கும் நலம். வணக்கம் 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 ஓதுவாமூர்த்திக்கு வணக்கம், வணக்கம் 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 சுப்பிரமணியத்துக்கு வணக்கம். அருமையா சைவ சித்தாந்தத்தை முதல்ல தெரியாம இருந்து கத்துக்கொண்டு இன்று அவரே பல சைவ சித்தாந்த வகுப்புல நடத்துறாரு. அது வகையில என்னுடைய மாணவர் ஒருவர் அது வழியாக இன்னும் அடுத்த மக்களுக்கும் அது போய் சேர்றதுக்கு ஒரு தூதுவா ஒரு ஆதாரமா இருக்கிற நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ அதே அடிப்படையில இப்போ நம்ம ஓதுவார் மூர்த்திக்கிட்ட இருந்து நம்ம பன்னிசைய பாடல கத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பாடும்போது பன்னிசையோட பாடக்கூடிய வாய்ப்பை கத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்துல அந்த பன்னிசை சார்ந்த ஒரு சில தகவல்கள், ஒரு சில ஆதாரங்கள், எவ்வளவு பழமையானது நமது இசை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பங்கா இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு என்ன காரணம்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலை நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு திருமுறையோ ஒரு திருப்புகளையோ நம்ம பன்னிசையோட அமைப்புல தான் நம்ம பாடுறோம். ஆனா அதுக்கு அடையாளம் காட்டும் போது என்ன செய்யறோம்னா, கர்நாடக இசைன்னு சொல்லி அந்த இசையோட அடையாளத்தை காட்டுறோம். இப்ப ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாதினை அடர்ந்த அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஐயா நீங்க அதை எந்த ராகத்துல பண்ணீங்க? வாதிரை அது ஆயுதாலதான் எடுப்பு வந்து சுண்டில வரும். என்ன ராகத்துல பண்ணீங்க? அது ஹரிகாம்பதி ராகம் தான். அது ஒத்தனம் தான், கரெக்டான ஹரிகாம்பதி கிடையாது. அந்த ராகத்தை ஒத்தனம் தான் வரும். இப்ப என்ன பிரச்சனை பாருங்க, அது வந்து இப்ப அது ஓதுவாமூர்த்திக்கு தெரியுது அது வந்து அரிகாம்போதி, உண்மையான அரிகாம்போதி கிடையாது. ஆனா அரிகாம்போதின்னு தான் குறிப்பிட வேண்டி இருக்குன்னு தெரியுது. இது ஏன் என்ன பிரச்சனைனா, இங்க நம்மளுடைய பன்னிசை அல்லது தமிழிசை உலகத்தோட முதல் இசையா தோன்றி இருக்கு. எப்போது தமிழ் தோன்றியது அப்பயே இயல், இசை, நாடகம், முத்தமிழ் தான் தோன்றி இருக்குது. இப்ப இயலுக்கு தான் நம்மளுடைய இலக்கியங்கள்லாம் படிக்கும்போது எல்லாரும் நினைக்கிறாங்க அது இயல் அப்படிங்கிற மட்டும் தான் நினைக்கிறாங்க. ஆனா இசைக்கும் இலக்கணம் இருந்திருக்கு, ஆதி காலத்துல இருந்து இலக்கணம் இருந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப பேருக்கு தெரியாது. அதாவது எப்போ தமிழ் தோன்றுச்சோ அப்ப இலக்கணமும் அதோட இசைக்கும் இலக்கணம் இருந்திருக்கு. ஆமா, அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லாரும் இசை கத்துக்கிறதுக்கு வேண்டி கர்நாடக இசை போய் கத்துக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, கர்நாடக இசைங்கிறது அந்த அர்த்தம் கர்நாடகம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ரொம்ப பேர் நினைக்கிற மாதிரி அது வந்து இந்த மாநிலம் கர்நாடகா மாநிலத்திலிருந்து வந்ததுன்னு ரொம்ப நினைக்கிறாங்க. அது தவறான கருத்து. கர்நாடகம் அப்படின்னு சொன்னா பழமைன்னு அர்த்தம். அதாவது இன்னைக்கு கூட ஒரு வழக்கு இருக்கு, சொல் வழக்கு. யாராவது ரொம்ப பழமையான ஆளா இருந்தா, இந்த ஆளு நான் சுத்த கர்நாடகமா இருக்காரு அப்படின்னு சொல்றது வழக்கு இருக்கு. அப்ப அர்த்தம் என்னன்னா, ரொம்ப பழமையா இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன இந்த ஆளு சுத்த கர்நாடகம் இருக்காரு. அப்ப இதற்கு கர்நாடகம்னா பழமையானது அர்த்தமே தவிர அது வந்து கர்நாடகா என்கிற ஒரு மாநிலத்தை சார்ந்தது இல்லை அப்படின்னு விளக்கம் தெரியணும். அந்த பழமையான ஒன்றை நம்ம தமிழ் மொழியிலே அது இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. என்ன செய்திருந்தாங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இப்ப தேவார காலத்துல முறையாக பன்னிசையில தான் பாடல் பாடப்பட்டது. நம்மளுடைய நாயன்மார்கள், குறிப்பா ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர்லாம் முறையாக இயல்பாகவே பாடும்போதே அந்த இசையை வந்து இசையோடு சேர்த்து தான் போடுவாங்க. தமிழோடு இசை பாடல் மறந்தறியன்னு அப்பர் சொல்றது போல தமிழும் இசை இணைந்து தான் பாடினாங்க. அதுதான் இறைவன் கொடுத்த அருள் அவங்களுக்கு. ஒரு காலகட்டத்துல இந்த தேவாரம் திருமுறைகள் எல்லாம், குறிப்பா அந்த மூவர்களுடைய திருமுறைகள் எல்லாம் அது எல்லாத்தையும் ஒரு ஓலையில் எழுதி மறைக்கப்பட்டு விட்டது. ரொம்ப காலத்துக்கு பயன்பாட்டிலே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளை ராஜராஜ சோழன் காலத்துல
ஒரு சில ஓதுவார்கள் பாட கேட்டு இவ்வளவு அருமையா இருக்கு, இது எங்க, இதோட நூல்லாம் எங்க இருக்குன்னு கேட்கும்போது அதற்கு பிறகு அவர் சில சில நடவடிக்கை மேற்கொண்டு அதை மீட்டெடுத்தார். அதனாலதான் திருமுறை கண்ட ராஜராஜ சோழன் அவருக்கு பேர். அதுக்கு பிறகு பார்த்தா இதுக்கு இப்ப இவ்வளவு அற்புதமா இருக்க, இதுக்கு என்ன, இதோட இசை வடிவம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்கும்போது அப்பதான் ஒரு ஒரு ஆசிரியர் கேக்குது, இந்த மாதிரி சுந்தரர் வழி வந்த ஒரு பெண்ணு கிட்ட இருக்குது, நீங்க அவரை அணுகி இந்த பாடல்கள்லாம் நீங்க இசை வடிவ முறைப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சு மீண்டும் மீட்டெடுத்தாங்க. அதுக்கு பிறகு திருமுறை ராஜராஜ சோழன் திருமுறையில கண்டு அந்த இசையை மீட்டெடுத்த பிறகு கூட மீண்டும் ஒரு காலம் வந்துச்சு, மறுபடியும் மறந்துட்டாங்க. அது குறிப்பா அந்த ஆங்கிலேயர் காலம். அந்த ஒரு தமிழ்நாட்டுல ஒரு 200-300 வருடங்களுக்கு ஆங்கிலேயர் ஆளும்போது மீண்டும் இந்த பன்னிசை பாடுதல் அல்லது தமிழிசை பாடுதல் வந்து காணாப்போச்சு. இத்தனைக்கும் ஒரு 16ஆம் நூற்றாண்டுல ஆதி தமிழ் இசை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய, ஏன்னா சங்கீதம் படிக்கும்போது என்ன சொல்லி கொடுத்துருவாங்கன்னா, சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்லி 3 பேரை சொல்லிடுவாங்க. ஆமா. தியாகராயர், முத்துசாமி தீட்சிதர், சாஸ்திரிகள்னு சொல்லிடுவாங்க. அவங்கதான் சங்கீதத்துக்கே ஆதி குருன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர், முத்தாப்பிள்ளைன்னு 3 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க முழுக்க முழுக்க தமிழ்லயே பாடியிருக்கிறாங்க. இந்த ராக அமைப்பு எல்லாமே கையாண்டு முழுக்க முழுக்க தமிழ்ல பாடியிருக்காங்க. அவங்கள கூட மறந்துடுவாங்க. அதனாலதான் நம்ம வந்து அவங்கள ஆதி இசை மூர்த்திகள்னு சொல்றது. இவங்க எப்படி ஆதி சங்கீத மூர்த்திகள்னு இவங்கள சொல்றாங்களோ, அவங்களுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்தவர்கள் தமிழ்லயே பாடி இருக்கிறதையும் ஆதி மும்மூர்த்திகள்னு நம்ம தமிழ் ஆதி மும்மூர்த்திகள்னு நம்ம சொல்றோம். ஆனா என்ன பிரச்சனை பாருங்க, இப்படியே ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய இசை மறக்கப்பட்டுக்கிட்டே வந்துருச்சு. ராஜராஜ சோழன் ஒரு செய்த ஒரு முக்கியமான நல்ல விடயம் என்னவென்றால், அவர் காலத்துல இந்த 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 இசையெல்லாம் கண்டுபிடிச்சு, திருமுறையை கண்டுபிடிச்சு அதுக்கு இசை கொடுத்து, அதுக்கு பிறகு ஓதுவார் மூர்த்திகளை நியமிச்சு, அந்த ஓதுவார் மூர்த்திகளுக்கு கிடைக்க வேண்டிய அவர்களுக்கு ஊதியம், தங்கும் இடம் இதெல்லாம் ஏற்படுத்தி, இதை மறந்துடக்கூடாது யாருன்னு சொல்லிட்டு அதை கண்காணிக்கிறதுக்குன்னே ஒரு ஒரு கோயில்கள்ல ஒரு பதவி கொடுத்திருந்தாரு. தேவார நாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி இருந்துச்சு. அது ஒரு அரசு பதவி. அந்த அரச பதவிக்கோட அவங்களோட வேலை என்னன்னா, தேவாரத்தை எப்படியாச்சும் அதோட இசை மரபு மீறாமல் தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுக்க வேண்டிய மானியம், சம்பளம் எல்லாம் கொடுத்து அதை செய்து விட்டு போனதுனால அது மட்டும் கொஞ்சம், இந்த திருமுறை இசை மட்டும் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டது. எங்க பாதுகாக்கப்பட்டதுன்னா, மக்கள் நடுவுல மறந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த ஆதீனங்கள், சில திருமுறை மடங்கள் இவைகள்ல மட்டும் அவைகளை தொடர்ந்து பாடிட்டு வந்ததுனால அது அப்படியே கொஞ்சம் காப்பாற்றப்பட்டுச்சு. இருந்தாலும் சாதாரண வழக்குல மறந்துட்டாங்க எல்லாரும். அப்போ ஒரு கட்டத்துல இப்போது இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் கர்நாடக சங்கீதங்கிற முறையில எல்லாம் கர்நாடக சங்கீதத்துல தெலுங்கு கீர்த்தனைகள், வடமொழி கீர்த்தனைகள் அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கிற கட்டத்துல தமிழ்ல இவ்வளவு ஆழமான பாடல்கள்லாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது, அப்பதான் ஒரு சிலரோட முயற்சி தமிழிசை மீட்பு இயக்கம் அப்படின்னு ஒன்றை தோற்றுவித்து, குறிப்பா அண்ணாமலை செட்டியாரோட முயற்சியில சிதம்பரத்துல தோற்றுவித்து தமிழிசை மீட்டு எடுக்கணும், மீண்டும் தமிழிசையில தான் பாடணும் எல்லாரும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து, அதுல குறிப்பா இந்த பன்னிசை ஆராய்ச்சி மாநாடுகளை ஏற்படுத்தி ஓதுவா மூர்த்திகளை வரவழைச்சு ஓதுவார்கள் பாடுற முறையும் ஒரு பக்கத்துல கேட்டுக்கிட்டு, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் சங்கீத வித்வானுங்களும் அது என்ன ராகத்துல பாடுறாங்க அப்படிங்கிற குறிப்பு எடுத்து ஒப்பிட்டு அது எல்லாத்தையும் மீண்டும் ஒரு வரையெடுத்து இந்த பன்னிசை ஆராய்ச்சி வழியாக அதெல்லாம் மீண்டும் குறிப்பெடுத்து எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி எழுதும்போது என்ன ஆச்சுன்னா, பல ஓதுவர்கள் பாடுற பல ராகங்கள் வந்து நேரடியா இந்த சங்கீத மூர்த்திகளால கண்டுபிடிக்க முடியல. உதாரணத்துக்கு இப்ப ஐயா சொன்னது போல இந்த வாதினை நடந்த ராகம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க ஏறக்குறை இது அரிகாம்பூதி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாம்பூதி எழுதி வச்சுறாங்களே தவிர, அதோட பிரயோகம் அரிகாம்பூதி மாதிரியே நெருங்கி வருமே தவிர அரிகாம்பூதி மாதிரியே இருக்காது. அரிகாம்பூதியோட அத்தனை சுரங்களும் இருக்காது. இப்ப வந்து
இப்படி என்ன வேற என்ன வழி இல்லை அவங்களுக்கு. அப்ப என்ன செய்யறாங்க, நெருங்கி அரிகாம்பூதி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ஒரு உத்தேசத்துல எழுதி வச்சிடுறாங்க. ஓகே, இந்த பாடலுக்கு அரிகாம்பூதியிலே பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிடறாங்க. இப்படிதான் பல தேவார பண்களுக்கு எல்லாமே நெருங்கி வந்த ராகங்களை அதை வச்சு அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சே தவிர, அதோடைய அதோடைய ஒரு தனித்துவம் என்ன, அதோட உண்மையான இசை வடிவம் என்ன, அதுக்கு என்ன பன்முறை, அதுக்கு அதுக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒன்று சொல்றேன். பித்தா பிரைசோடி எல்லாரும் பாடுவோம் தானே, பித்தா பிரைசோடி எல்லாரும் பாடும். ஓதுவார்ட்ட இருந்து ஒரு 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 2 லைன் கேட்போம். ஓதுவார் ஐயா பாடுங்க. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை. ரைட். இப்ப ஐயா ஓதுவார் ஐயா, இப்ப வந்து இந்த பாடலை வந்து நம்ம எந்த ராகத்தோட ஒப்புடுறோம்? மாயா இந்தளம் பண்ணு மாயா மூலகோலதான். ஆமா, அப்படி ஒப்புடுறோம் நம்ம. நாமக்கிரியமா சொல்லுவாங்க. ஆமா ஆமா. இப்ப இந்த மாய மாலை கவலைன்னு எல்லோருக்கும் தெரியற மாதிரி மாயமாலு கழுவுன்னு சொல்லிடுறோம். ஏறக்குறைய மாயமாலு கழு தான் அப்படின்னு சொல்லி போடுறோம், எழுதியும் வச்சிடறாங்க. ஆனா அது வந்து நேரடியான மாயமாலு கழு கிடையாது. ஏன்னா மாயமாலு கழுல அது வந்து சரி க ம பத நீ சானிதா இப்படின்னு போகும். ஆனா நாத நாமக்கிரின்னு சொல்லும் போதுதான் மத்தியம ரோபம், அந்த பித்தா பிரசோட. ஏன்னா இந்த உருக்கத்தை கொடுக்கணும்னா அதை நாத நாமக்கிரியில தான் பண்ண முடியும். பித் அத்தாயன காலாயனே அல்லேன் எனலாமே, அந்த உருக்கத்தை கொண்டு வரணும்னா அது நாத நாமக்கிரி மூலம் தான் கொண்டு வர முடியும். அப்ப அந்த பண்ணுக்கு இதுதான் அப்படிங்கிறத வந்து நெருங்கிதான் கர்நாடக சங்கீதத்துல கொண்டு வந்தவங்களே தவிர அந்த பண்ணோட சுய ரூபத்தை வந்து முழுக்க 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 அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு தான் இப்படியே வந்து நம்ம பலதை இழந்துட்டோம். எடுத்துக்காட்டுங்கன்னு சொல்றேன். நம்மளோட உண்மையான பழமையான பண்களை நம்ம இழந்துட்டோம். இன்னொரு வேற பிரச்சனை வந்துச்சு. அதாவது சில பாடல்களுக்கு பண்ணோட பேர் எல்லாம் வேற. இப்ப உதாரணத்துக்கு காந்தாரம், பேந்தை காந்தாரம், கொல்லி கவ்வாடம் 4 பண்ணு இருக்கு. ஒரே 4 பண்ணுங்க வந்து ஓதுவார்கள் பாடுற முறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டாலும் ஒரே அந்த சங்கீத வித்வான்கள் சொல்லிட்டாங்க இது எல்லாமே நவரோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அங்க நவரோஸ்ன்னு எழுதி வச்சுட்டாங்க. 4 பண்ணுக்கு வந்து கிடைக்க வேண்டிய 4 ராகம் நம்மளுக்கு கிடைக்காம ஒரே ஒரு ராகத்தை வச்சு முடிச்சுட்டாங்க கதையை. இப்படி நம்மளுக்கு நிறைய இழப்புகள். நம்மளுக்கு இப்ப தேவாரத்திலே மொத்தம் 23 பண்கள் கிடைச்சிருக்கு. அந்த 23 பண்கள்லயுமே இந்த மாதிரி ஒரே 4 பண்ணுக்கு ஒரு ராகம்னு சொன்னா நம்ம ஒரு 4 ராகத்தை இழந்துட்டோம்னு அர்த்தம். நட்டராக சாதாரி இருக்கு. ஆமா, பந்தூரலின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி பண்கள் ஒரே வேறு பெண்கள் பேர் இருக்குது, ஆனா ஒரு ராகத்தை மட்டும் ஒரே ராகத்துல முடிச்சிடுறது. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி, எனிவே இப்ப என்னன்னா நம்ம இத மரபா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஏறக்குறைய இப்போ ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பாக நம்மளுக்கு திருமுறை கிடைச்சது, இசையோட கிடைச்சது. உலகத்திலேயே ஒரு பாடல் முறை, ஒரு ராக முறை, ஒரு பன்முறை, ஒரு இசை முறை 1500 வருடங்களாக அது மரபு மாறாம நீடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அது திருமுறைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு 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 சான்று. ஏன்னா உலகத்துல எந்த இசையும் 1500 வருடங்களா ஒரே மாதிரி பாடுறது கிடையாது. ஒரே மாதிரி பாடுறது எல்லாமே வந்து ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி தான் தோன்றி இருக்கே தவிர, உதாரணத்துக்கு ஆங்கிலேயர்களுடைய அவங்களோட மரபு இசை, அதாவது அவங்களோட கிளாசிக்கல் மொசாட் அப்படிங்கிற மாதிரி, பீத்தோவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இசை மேதைகள், ஆங்கிலேய இசை மேதைகள், அவர்கள் இசை அமைச்சு அது வந்து மரபா மாறி அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மோசாட்டு அப்புறம் பீத்தோவன் இசையெல்லாம் வந்து அந்த மரபை விட்டு யாரும் பாடுறது இல்லை. அதே காலகட்டத்துல தான் இவங்க தோணுனாங்க. அதாவது இந்த சொல்லக்கூடிய இந்த சங்கீத மும்மூர்த்திகள்
தியாகராயர், முத்தாப்பில், முத்துசாமி தீட்சிதர், சாமா சாஸ்திரிகள்லாம் இப்ப அவங்களோட மரபுகளை வந்து பாடிட்டு வர்றாங்க. இப்ப இந்த மரபுகள்ல பாடும்போது அது ஒரு 300 வருட காலகட்டம் தான். அதை மாத்தக்கூடாது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை கட்டாயம் கடைபிடிக்கிறாங்க. இப்ப இப்ப உதாரணத்துக்கு ஒரு தியாகராயர் கீர்த்தனையோ, இல்ல சாமசாஸ்திரியோட பாடலையோ, இல்ல முத்துசாமி தீட்சிதரோட ஒரு பாடலையோ அவங்க பாடிய முறையிலிருந்து வேறு மாதிரி பாடக்கூடாது அப்படிங்கறத அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஏறக்குறைய 300 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுறது. அந்த அந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்க. ஆனா 1500 வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றிய நமது இசையும் அந்த மரபு மீறி பாடக்கூடாது அப்படிங்கிறது. நல்ல வேளை ஓதுவா மூர்த்திகள், பெரும்பாலும் ஓதுவா மூர்த்திகள் அந்த மாதிரி மரபு மீறி பாட மாட்டாங்க. ஒரு சில ஓதுவார்க மூர்த்திங்க வந்து தங்களோட திறமையை காட்டுறதுக்காண்டி நான் ஏன் இப்படி பண்ண என்ன அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனா மரபு என்பது வேறு. அது வந்து இறைவனே இப்ப உதாரணத்துக்கு திருமுறை கண்ட ராஜராஜ சோழன் அந்த மரபு மாறக்கூடாது, மரபு மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த சுந்தரர் வழியில் வந்த அந்த பெண்மணியை வைத்து அந்த இசை மரபை அவன் நிலைநிறுத்துறான். அப்ப இந்த இவ்வளவு பெரிய ஒரு முயற்சி எடுத்து அந்த இசை மரபை நிலைநிறுத்தி இருக்கும்போது எத்தனையோ திருமுறை பாடல்கள் பன்முறைப்படி பாட வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு 5ஆம் திருமுறையை பன்னிசை மறுபடி பாடணும் அவசியம் கிடையாது. 6ஆம் திருமுறையை வந்து மரபுல வந்து நம்ம அரிகாமத்துல பாடினாலும் மற்ற ஒரு கச்சேரின்னு செய்யும் போது வேற வேற ராகத்துல பாடுறதுலாம் வந்து தவறு கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் பன்முறைன்னு நம்மளுக்கு கட்டாயப்படுத்தல. அதே மாதிரிதான் திருவாசகமும் மரபு முறையில தான் திருவாசகம் வந்து மோகனத்துல பாடணும்னு இருந்தாலும் அது ஒரு கச்சேரி, திருவாசக கச்சேரின்னு செய்யும்போது அதை பல ராகத்துல பாடலாம், அது தவறு கிடையாது. அது மாதிரிதான் திருவிசப்பா, திருப்பல்லாண்டு, அப்புறம் திருமந்திரம், அந்த மாதிரி வரிசையில எத்தனையோ திருமுறைகள் பன்னிசை அமைப்பு, அந்த பன்னிசை கட்டமைப்பு, அந்த முறையை இல்லாம அதை நம்ம பாடலாம் அப்படின்னு இருக்கும். அது அப்படின்னு அதனால பன்னிசையை மட்டும் நம்ம மரபை மீறக்கூடாது அப்படிங்கிறது. 1500 வருடங்களை காக்கப்பட்ட இந்த மரபை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மறக்கக்கூடாது, நம்ம இதை கைவிடவும் கூடாது. அதுதான் இதோட முக்கிய நோக்கம். அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, இப்போ ஓதுவாமூர்த்தி அதை பாடமா அதை எப்படி பாடுறதுங்கிற பாடத்துல அவர் கவனம் செலுத்தும் போது அந்த பாடப்பட்ட பாடல்களுக்கு என்ன பண்ணமைப்பு, அந்த பண்ணமைப்போட இசை நுட்பம் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கணும், கொஞ்சமாச்சும் முயற்சி எடுக்கணும். கொஞ்சமாச்சும் முயற்சி எடுத்து நம்ம அதோட பண்ண அமைப்பை, அந்த கட்டமைப்பை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி பாடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அந்த பண்ணமைப்புல பண்ணாங்கமா பாடும்போது ஒரு நன்மை இருக்கு. இந்த பண்ணாங்கமா பாடும்போது அந்த கட்டமைப்பு வந்து ஒரே மாதிரி வந்துடும். உதாரணத்துக்கு இப்ப தோடுடைய செவியன் அப்படின்னு பாடினோம்னா, தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி இப்படின்னு ஒரு மரபு இருக்குன்னா ஏறக்குறைய எல்லாரும் அப்படித்தான் பாடுவாங்க. ஏன்னா அதோட தாளம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு, ரூபகம்னு. அதுக்குள்ளதான் இந்த பாடல் பாடப்படுது. அப்ப அந்த பண்ண அமைப்பு ஒரு ஓதுவாருக்கும் இன்னொரு ஓதுவான் பாடும்போது ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனா சுத்தாங்கமாக, அதாவது விருத்தமாக பாடும்போது அது வந்து அந்த ராகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பண்ணுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து, இந்த கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த பண்ணுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது. அப்படி அந்த ஒரு முறையும் இருக்கு, சுத்தாங்கம முறையும் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்ப இந்த தோடுடைய நான் பாடிட்டேன். இப்ப தோடுடைய வந்து விருத்தமா பாட சொன்னா ஓதுவார் பாடிடுவாரு. ஒரு லைன் தோடுடைய விருத்தமா பாடி கேட்டீங்க அவங்களுக்கு புரியறதுக்காண்டி. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. ஓகே, இப்ப பாருங்க, சொன்ன உடனே அவருக்கு அத ஒரு சுத்தாங்கமா, ஒரு விருத்தமா, அதே தோடுடைய செவினா எப்பயும் பாடுற முறையை தாண்டி அந்த சுத்தாங்கமா பாடக்கூடியது இருக்கு. இப்ப ஒரு வேடிக்கை செய்வோம். இப்ப வந்து ஓதுவாமூர்த்தி வந்து மறுபடியும் இந்த பாடலை விருத்தமே பாட சொல்லுவோம். அதை கேட்போம், மறுபடியும் இன்னொரு வாட்டி கேட்போம். இப்ப பாடுங்க ஐயா. தோடுடைய செவியன்
விடை ஏறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வல். ஓகே ஐயா. இப்ப காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வல். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான். பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இப்போ ஒரு வேடிக்கை கவனிச்சீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே பாடல ஓதுவார் விருத்தத்துல பாடினதுக்கும் 2வது வாட்டி அதே பாடல விருத்தத்துக்கு பாடினதுக்கும் சமமா இருந்திருக்காது. ஏன்னா இங்க இங்க வந்து அந்த நேரத்துக்கு அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி இறைவனை புகழ்ந்து பாடுறதுக்காண்டி கற்பனா சக்திக்கு முறைப்பில பாடுறது. அப்ப இப்ப இப்ப பண்ணாங்கமா பண்ணோம்னா அது பிக்ஸ்டு. தோடுடைய செவியன் விடையேறியோர், அது பிக்ஸ்டு, ஏறக்குறைய அந்த கட்டமைப்பு பிக்ஸ்டு. ஆனா இங்க அந்த உணர்வு அந்த நேரத்துல வந்து எப்படி அந்த இறைவனை வணங்கி பாடணும்னு உணர்வு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த ராகம் மீறல. உதாரணத்துக்கு சகம பனிசா சாணி பமக அது மீறல. ஆனா ததர தன இது மீறல. ஆனா பாடும்போது அந்த ஏற்றம் இறக்கம் அந்த நேரத்துக்கு உள்ள உணர்வுக்கு ஏத்த மாதிரி மேலே பாடுவாங்க சில பேர். இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓதுவார் மேல பண்ணாரு, தோடுடைய அங்க தொடங்குறாரு. சில பேர் வந்து கீழே கூட போடுவாங்க, தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண்மதி சூடி திருப்பி பாடுறதுன்னு இருக்கு. அதாவது ஒரு அந்த அந்த அதே வரிய இன்னொரு வாட்டி பாடுறது, பாடும்போது வேற மாதிரி பாடுறது. இப்படி ஐயா சொல்லுங்க. அன்வைப்படுத்தி பாடுறது. ஆமா. அப்ப இந்த விருத்தம் பாடுறதுங்கிறது வந்து தமிழ் இசைக்குனே இருக்கிற ஒரு தனி சிறப்பு. அதாவது பண்ணிசைக்குனே இருக்கிற ஒரு தனி சிறப்பு. ஏன்னா மத்த தாளத்தோட பாடுறது மத்த சங்கீத பாடல்கள் சமமா இருக்கும். ஆனா விருத்தம் பாடுற முறை அல்லது தமிழ் இசைக்குன்னு இருக்கிற இந்த சுத்தாங்க முறையில பாடுறது, அதுவும் ஒரு ஒரு உணர்வுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பாடுறதுங்கிறது வந்து அது தனி கலை. ஆக இந்த கலை வந்து நல்ல வேளை ஓதுவா மூர்த்தி கிட்ட இருக்கு. ஆனா நம்மள்ட்ட சாதாரண மக்கள்கிட்ட கேட்டோம்னா இருக்காது. அதுக்கு வந்து கொஞ்சம் ஆழமா இப்ப சில புதனமா இந்த போக்க கடை வந்து புதனமா சகம பனிசா சாணி பமகசா இதோட போக்கெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும். சகம கம கமப்ப கம பனி கம பனிசா நிப நிசா நிசா நிசகசனி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அதோட போக்க கடைபிடிச்சோம்னா அப்ப அந்த கற்பனை சக்தி வந்துடும். அப்ப அதை எடுத்துட்டு காடுடைய சுடலை பொடி பூசி அப்படிங்கிற மாதிரி அந்த சில பிடிகள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த பாடல்ல பயன்படுத்தலாம் நம்ம கத்துக்கணும். அப்பதான் இந்த மரபு வந்து நிலைக்கும். இன்னைக்கு வந்து தேவாரம் பாடுற மாணவர்கள் எல்லாருமே இந்த மரபு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய பஞ்சபுராணம் சுத்தாங்கத்துல அதாவது விருத்தத்துல பாடுறதுதான் சிறப்பு. அதான் உணர்வுபூர்வமா மந்திரமா இங்க ஒலிக்கும். ஆனா பாட முடியல. ஏன்னா அதோட 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 உண்மையான அதோட நுட்பம் தெரியல, அவ்வளவுதான். ஸோ அதனால என்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கோம்னா, ஓதுவா மூர்த்தி வந்து அந்த பாடல்களை அப்படியே உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வரும்போது இந்த நுட்பங்களையும் எடுத்து சொல்லி அதைங்களையும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சில பயிற்சிகள் அதனுடைய முறையும் நானும் அதுல கலந்துக்க போறேன். ஸோ இதன் மூலமா நம்மளுடைய மாணவர்கள் பாடுறதோட அதோட நுட்பமும் தெரிஞ்சு பாடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருவாங்கிறதான் இதோட நோக்கம். அதனால இதற்குன்னு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சனிக்கிழமைகள்ல 9:30 to 10 வரைக்கும் இருக்கிற அந்த நேரத்துல
இந்த வகுப்புல வந்து நிறைய பேர் கலந்துக்கணும். தமிழ் இசையை கத்துக்கணும், பன்னிசையை கத்துக்கணும், பன்னிசை நுட்பங்களை கத்துக்கணும். நமது இசை உலகத்தோட முதல் இசை அப்படிங்கிற சும்மா வார்த்தையில பெருமைப்படக்கூடாது, அதை உணர்வுபூர்வமா பெருமைப்படணும். உணர்வுபூர்வமா அதை 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 தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் பாடி பெருமைப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்போட நோக்கம். அதனால அனைவரும் கலந்து கொள்வீர்கள். தமிழோடு இசை பாடல் மறந்து அறியாத நிலைக்கு வருவீர்கள் என்று ஒரு எதிர்பார்ப்போட இந்த வகுப்பை தொடர்ந்து நடத்த இருக்கிறேன். நன்றி, வணக்கம். Doctor, thank you so much. ஐயா நன்றி ஐயா. நன்றி அம்மா, நன்றி. எல்லாரும் மிக்க நன்றி ஐயா.